கிருபையின் தேவனே, கிருபையின் ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் மகிமையின் ராஜாவே, எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே. எஸ் ஃபாதர் காட், ஆண்டவரே, இந்த காலை வேளையிலப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 21 நாள் ஜபத்தில் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய நடத்துதல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த 21 நாள் ஜபத்தில் இன்னும் விசேஷித்த மகிமையா நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறப்பா. இன்றைக்கு நாங்கள் இந்த முதல் நாளில் உடைய சமூகத்தில் துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலும் ஆளுகை செய்து நீங்கள் வழிநடத்தும்படியாக உடைய கரத்தில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்தல் எடுத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும்.
ஆகாய விண்மீனா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. சொல்லுங்க, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அளிப்பா. ஓ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அளிப்பா. ஆமென். ஆகாய ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும். ஓ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காமல் போக செய்வீராக. ஆமென். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்தினே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்துங்கப்பா. என்னை மறவா என்னை மறவா உந்தன் தயவா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா 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 என்னை நடத்தும். அவருடைய தயவுனால, அவருடைய தயவுனால, அவருடைய காருண்யத்தினால நம்மை இழுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய தயவினால, உம்முடைய தயவினால, உம்முடைய தயவினால எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறவரே, உம்முடைய தயவினால் ஆளுகை செய்கிறவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவாதி தேவனே, பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவாதி தேவனே, பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவாதி தேவனே, பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவாதி தேவனே. ஓ ஆமென். பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவாதி தேவனே. ஓ பெயர் சொல்லி அழைத்த தேவனே. பெயர் சொல்லி அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த பெயர் சொல்லி அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த தேவனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். நம்மை உருவாக்கின தேவன், நம்மை உருவாக்கின தேவன், உம்மை உருவாக்கின தேவனே, நம்மை உருவாக்கின தேவனே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கைய மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மை எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈண்டும் தயவு. இதுவரை என்னை நீர் சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம்.
இதுவரை என்னை நீர் சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஓ எஸ், என்னை நடத்தின தேவனே, என்னை நடத்தின தேவனே, என்னை ஆதரித்த தேவனே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. சொல்லுங்க, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படிட்டு முழுவதும் முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் பாடியிட்டு முழுவதும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் முழங்கால் பாடியிட்டு முழுவதும், முழங்கால் படியிட்டு முழுவதும், முழங்கால் பாடியிட்டு முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். என் திட்ட ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேனே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. கைவிடா தெய்வமா, இம்மட்டும் எங்கள் நடத்தின தேவன், கருணையின் சிகரமாய் இருந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன், எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறவர், எங்கள் துணையாளராய் இருக்கிறவரே, எங்கள் தேற்றரவாளனாய் இருக்கிறவரே, எங்கள் உதவியே, எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, ஓ எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆதரவே, அடைக்கலமே,
எங்கள் ஆதாரவே, அடைக்காலமே, மறைவீடமே, உம்மை ஆதரவே, அடைக்காலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, அடைக்காலமே, மறைவீடமே, ஆராதிப்பே. ஓ ஆதரவே, அடைக்காலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாளில் உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்று. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம். மீதி ஒரு நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம், எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான இந்த காலை வேளையிலே இந்த 21 நாள் ஜபத்தில் 21 டேஸ் ப்ரேயரில் உங்களை அனைவரையும் இந்த யூடியூப் வாயிலாக லைவில் சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தந்த பெரிதான வாய்ப்புகளுக்காக, கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற பாதைகளுக்காக, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால், ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தினால், ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவுனால், ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த காருண்யத்தினால் நம்மை தேவன் நடத்தி வருகிறார். இம்மட்டும் நடத்துகிற தேவன் இனிமேலும் அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவாராக. இந்த 21 நாள் ஜபத்தில் இந்த முதல் நாளில்
தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய மைய கருத்து, மைய பொருள் என்னவென்றால், தீம், எதன் அடிப்படையில் நாம் நெக்ஸ்ட்டு இந்த 21 நாள் நாம் கடந்து போக போகிறோம் என்றால், தேவ சமூகத்திலே நான் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நான் இந்த 21 நாள் ஜெபத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் என்னிடத்தில் பேசின ஒரு வார்த்தை, ஒரு தலைப்பு என்னவென்றால், இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய சாராம்சம், கருப்பொருள் என்னவென்றால், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை பற்றி தான் நாம் மீதி வருகிற நாட்கள் முழுவதுமாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதித்து, தேவ சமூகத்திலே நாம் அவைகளை தியானிக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று உலகத்தின் வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகத்தின் ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம். 2 விதமான வாழ்க்கை நம்முடைய கையிலே கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் உலக பிரகாரமான வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையையும் வாழ்கிறோம். உலக வாழ்க்கை நம்முடைய அன்றாட வேலைகளை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், நாம் தூங்குகிறோம், சம்பாதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார், சம்பாதிக்கிறோம், நல்ல வீடுகளை கட்டுகிறோம், பொருட்களை வாங்குகிறோம், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில், இந்த பூமியில் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிறார், நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல உறவினர்களை தந்திருக்கிறார், நல்ல நண்பர்களை தந்திருக்கிறார், நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார், ஊழியர்களுடைய ஐக்கியத்தை தந்திருக்கிறார். இப்படி வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறது. ஆனால் இவைகள் அனைத்தும் உலக பிரகாரமாக என்று நாம் சொன்னாலும், தேவன் தீர்மானித்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இணைக்கப்படுகிறது. ஒரு நல்ல சபையை தந்ததுக்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய இந்த ஆவிக்குரிய லைஃப். என்னுடைய உலகத்தின் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சபை இல்லை, சபை என்னுடைய ஆவிக்குரிய தரத்தை உயர்த்துவதற்கு. புரிகிறதா? என்னுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை மேன்மைப்படுத்த, இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஏற்பாடு, ஆவிக்குரிய வழிவாசல் தான் சபை, ஊழியர், விசுவாச குடும்பங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவ, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய மக்கள், ஜனங்கள். ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுங்கள் என்று வசனம் சொல்கிறது போல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமான ஜெபம், ஒருவருக்கான ஒருவர் ஊக்கமாக செய்கிற வேண்டுதல், த சப்போர்ட்டிவ் ப்ரேயர்ஸ், இது அனைத்துமே எங்கிருந்து வருகிறது என்றால், ஆவிக்குரிய லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தான் இவை அனைத்தும் அடங்கியிருக்கிறது, உலக பிரகாரத்தில் அல்ல. ஸோ இந்த 21 நாள் நாம் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கப் போகிறது, தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறது, தேவ சமூகத்திலிருந்து கேட்கிற வார்த்தை அனைத்துமே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி
2025 கடந்து 2024 கடந்து 2025 நாம் கடந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது போல 2025 துவங்கி 2வது மாதம் நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு வசனம் இருக்கிறது. காலாட்களோடு நீ ஓட முடியவில்லை என்றால் குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? சமாதான தேசத்திலே நீ குடியிருக்க யோசிச்சினா யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்ப்பா? இந்த நாட்கள் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற டெக்னாலஜிஸ் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. மிகுந்த வேகமாக விரைந்து ஓடுகிற நாட்களாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். they are running for their life. அவருடைய வாழ்க்கைக்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், அதையும் இதையும் செய்யணும்னு they are running for their life. நாம் we also running for our lives. நாமும் நம்முடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் அதிகமாக எப்படி ஓடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இல்லாமல் தேவனோடு சேர்ந்து, சபையோடு சேர்ந்து, சபை மக்களோடு சேர்ந்து, ஆவிக்குரிய மக்களோடு சேர்ந்து, ஆவிக்குரிய ஜனங்களோடு சேர்ந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைந்து நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 21 நாட்களுடைய தீம் என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னும் எப்படி செம்மையாக, சீரும் சிறப்புமாக, செம்மையாக தேவனோடு இணைந்து ஓட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக எப்படி சரி செய்து, இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே எப்படி நம்ம கட்டப்பட்டவர்களாக, இன்னும் அதிகமாய் நாம் எப்படி வாஞ்சியோடு தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஓட வேண்டும் என்பதன் ஜபந்தான் இந்த 21 நாள் ஜபம். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த 21 நாள் ஜபத்தினுடைய சாராம்சம், தீம், எசன்ஸ் இதுதான், மையப்பொருள், மைய கருத்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்சிமம் இந்த 21 நாள் முழுவதுமாக ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினபடியினால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து தான் நாம் அதிகமாக இந்த 21 நாளும் தியானிக்க போகிறோம். ஸோ ஆவியானவர் எரேமியாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என்ன? அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் ஆவியானவர் நமக்கு தனிப்பட்ட முறையில், நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் எதை தந்திருக்கிறார், எதை கொடுக்கப் போகிறார், எதை பேசப் போகிறார் என்பதை தான் நாம் இந்த 21 நாளும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு முதலாவது நாளில் ஆவியானவர் நம்மோடு பேச போகிறது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், முதல் அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஜெர்மையா chapter 5 verse 1. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Before I formed you in the womb, I knew you.
Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. இந்த வசனம் நமக்கு மிகவும் பிரத்யட்சியமான வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் பழக்கமான நமக்கு வார்த்தை. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன், கற்பத்தில் இருக்கும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வெரி ஃபெமிலியர் வேர்ட்ஸ். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோட இந்த வார்த்தையை ஒப்பிட்டு பாருங்க. நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனுக்கென்று ஸ்பிரிச்சுவலி we are living or not? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை தேவனுக்கென்று, ஆண்டவருக்கென்று அவர் உருவாக்கின இந்த வித்து. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, இந்த ரீசன்ட் டேஸ், ஒருவேளை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த கருவை இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் கர்த்தர் இந்த கருவை உருவாக்கப்பட்டு 10 மாதம் உருவாக்க வைத்து, இந்த வெளி உலகத்தை பார்க்க வைத்து, இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளையும், கர்த்தர் செய்த நன்மைகளையும் என் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்து, அவைகளை நான் அனுபவிக்கவும், ருசிக்கவும், சாப்பிடவும், தரித்து கொள்ளவும், இந்த சகல நன்மைகளிலே நான் திருப்தியாய் வாழ்வதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்கு, சிம்பிளாக சொன்னால் தான், என்ஜாய் பண்ணி இந்த லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு, எந்த குறையும் இல்லாமல் சகல நன்மைகளினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால், அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் தீர்மானம் பண்ணினார், இந்த மனுஷனை, இந்த மனுஷியை, இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த பிள்ளைகளை இந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து, அவர்கள் மூலமாக சகலவற்றையும் நான் செய்வதற்காக இவர்களை நான் தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே நான் அறிந்து, பிஃபோர் ஐ ஃபார்ம்ட் in the womb, தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லுது. தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னவே பெயர் சொல்லி அழைத்த தேவன். அப்போ மிகப்பெரிய தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Many of the believers, many of the churches are forget this word. இந்த வார்த்தையை அநேக ஜனங்கள் மறந்துவிட்டார்கள். இந்த வார்த்தையை அநேக சபை மறந்துவிட்டது. இந்த வார்த்தையை அநேக ஊழியர்களும் மறந்துவிட்டார்கள். இந்த வார்த்தையை அநேக பிள்ளைகள் மறந்து தங்களுடைய சுய இஷ்டமான வாழ்க்கையை, அதுதான் தீம், என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப், இஷ்டமான லைஃப் இல்லை. உலகத்தின் வாழ்க்கையில் இஷ்டமாக வாழுகிறதுக்காக அல்ல. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். God gave me a spiritual life. கர்த்தர் எனக்கு தந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இது. இது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இது. எப்ப? தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே. This is not now or this is not yesterday happened. இது ஏதோ இன்றைக்கோ, இது நேற்றோ நடந்ததல்ல. இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது. நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம், என்றைக்கோ ஒரு நாள் கர்த்தர் என் மேல் வைத்திருந்த தீர்மானம், என் மேல், என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே அவர் வைத்திருக்க தேவ திட்டம் என்ன, அதை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் வசனம் சொல்லுகிறது போல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. மக்களே, பீப்புள் ஆஃப் காட், உங்களுக்கு புரிகிறதா இந்த வார்த்தை என்னவென்று? உங்களுக்கு புரிகிறதா இந்த வார்த்தை என்னவென்று? உன்னை உருவாக்குறதுக்கு முன்னவே நான் அறிஞ்சிட்டப்பா. நீ இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு, வெளியில் வந்து பார்க்கிறதுக்கு முன்பதாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறையா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்தை விரும்புகிற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்தை விரும்புகிற வாழ்க்கை. அதை திரும்பி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தின் வாழ்க்கை நீ எப்படி வேணாலும் வாழு அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கை. ஆனால் the spiritual life is never ever say you can live, நீ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லாது. ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய பவுண்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய கண்டிஷன் அப்ளை என்ன தெரியுமா? நீ உலகத்தில் கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறையா. ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பரிசுத்தம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம்தான். அடுத்தது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். God's commandments, I appointed you. மக்களே, புரிகிறதா? People of God, I appointed you. நான் ஒரு கம்பெனியில் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா நினச்சி பாருங்கள், அந்த வேலை ஸ்தலத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று அறிந்து, உணர்ந்து, புரிந்து அந்த கம்பெனிக்கு நம்ம வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். அதுதான் தே அப்பாயிண்டட் மீ இன் தயர் கம்பெனி. அப்போ நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கம்பெனிக்கு நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கணும். நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கம்பெனிக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும். நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கம்பெனிக்கு என்னென்ன வேலையை இன்றைக்கி ஷெட்யூல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஷெட்யூலையும் இன்றைக்கி நான் செஞ்சாகணும். நான் செய்யாமல் பெண்டிங் வச்சேன்னா எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி கேட்பார், உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, இதை செய்கிறதுக்கு தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணேன். நீ செஞ்சியா? இன்னும் முடிக்காமல் இருக்க, ஏன் முடிக்காமல் இருக்கிறேன்னு அவர் கேள்வி கேட்பார். மக்களே, புரிகிறதா? பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, உங்களுக்கு புரியுதா? அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃபுங்கிறது காட் அப்பாயிண்டட் மீ. திஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் was appointed by God. It's not appointed by a human or a people. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனால. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது மனிதராலோ சூழ்நிலையாலோ அல்ல. புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலை வேளை நம்மோடு பேச விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை மைண்டில் வைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை மைண்டில் வைங்க. யாத்ராகமம் 33 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, Exodus chapter 33 verse 12 to 17, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை.
என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அங்கே கவனிச்சிங்களா? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். தட் வேர்டு அதுதான் எரேமியால பார்க்குறோம். உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்திருக்க பெயர் சொல்லி. இங்கேயும் அதே தான் போட்டிருக்குது, உன்னை நான் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். யூ ஆர் ஸ்பெஷல், விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அழைத்து பெயர் சொல்லி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி பரிசுத்தம் பண்ணதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? யூ ஆர் ஸ்பெஷல். நீங்கள் விசேஷித்தவர்கள். நிறைய நேரம் ஐ எம் ஸ்பெஷல் ஃபார் காட் அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஐ எம் ஸ்பெஷல் ஃபார் காட் அப்படிங்கிறத மறந்துட்டோம். இப்போ நமக்கு வேறு நிறையா விஷயங்கள் ஸ்பெஷலாக மாறிடுச்சு. வேறு விஷயங்கள், நிறையா விஷயங்கள், இந்த உலகத்தின் விஷயங்கள் நமக்கு விசேஷித்தவைகளாய் நம்முடைய வாழ்க்கைக்கு மாறிவிட்டது. அதனால தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய விசேஷித்தவர்கள் என்பதை, ஸ்பெஷல் என்பதை நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரம். We are forgetting that we are not special. நம்ம ஸ்பெஷல் இல்லைங்கிறத மறந்துடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். 17 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அந்த லைனை கவனிங்க, லாஸ்ட் லைனை, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். Hallelujah. What a powerful word. இது எவ்வளவு வல்லமையான வார்த்தை என்று கவனித்தீர்களா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I am not just called you. நல்லா புரியுதா உங்களுக்கு? I am not just called you, but I called you and I knew you. நான் உன்னை அழைத்து நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்மக்கிட்ட இருக்கார். நிறைய நேரம் நம்ம தான் ஸ்ட்ரென்த்தனாக அவர்கிட்ட இல்லை. அவருடைய வார்த்தைகள் அனைத்துமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸ்ட்ரென்தன் வேர்ட்ஸ். அவர் சொல்கிறார், பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். வார்த்தையை கவனித்து பாருங்கள். உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன். இங்கேயும் அதே வார்த்தை தான் வருகிறது. மக்களை கவனித்தீர்களா? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில், இந்த டே 1 கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். ஆவியானவர் கர்த்தர் உங்களிடத்தில் தெளிவாக பேசுகிறாரு. என்னிடத்தில், இந்த ஊழியத்திற்கு, இந்த லைவில் பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களை கர்த்தர் அழைத்து உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knew you.
He just called you அப்படின்னு இல்லை. அவர் உங்களை அழைத்த தேவன் அதோடு அல்ல. He called you and he knew you. உங்களை அறிந்திருக்கிறார். நான் தேவனை அறிந்திருக்கிறேனா? நான் எந்த அளவு தேவனை அறிந்திருக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனை எவ்வளவாக அறிந்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நான் குப்பை என்று நஷ்டம் என்று கருதுகிறேன். எதற்காக? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. நாம் கிறிஸ்துவை, என்னை அழைத்த தேவனை நான் எவ்வளவு வேணும் எவ்வளவாக அறிந்திருக்கிறேன். காலை வேளை சிந்திங்க, காலை வேளை சிந்திங்க. இந்த 21 நாள் ஜபத்தினுடைய முதல்ல நாள் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த 21 நாள் ஜபத்தினுடைய சாரம்சம், முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப். யூ வாண்ட் டு பேக் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்கள் திரும்பவுமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்த தேவன், உங்களை அழைக்கிறவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். God is calling you. Come back to me. ஆண்டவர் சொல்றார் தீர்க்க தரிசன வார்த்தையாக. This is the prophetic word. இந்த வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று வரவில்லை. இந்த வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று சிந்திக்க கூடவில்லை. கர்த்தர் சொல்றார், come back to me. I called you. Come back to me. I called you. Come back to my place. I called you. I knew you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Come back to me. I knew you. Come back to me. என் சமூகத்துக்கு வா, என்னை தேடி வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இளைப்பாறுதல் கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 29-30 வசனங்களை பார்க்கும் பொழுது, Romans chapter 8 verse 29 and 30 says, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? புரிகிறதா உங்களுக்கு? முன் அறிந்த தேவன். He already choosed me. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே, நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அடுத்த லைன் அழகா இருக்கு. அடுத்த வசனம் 30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். மக்களே, அழகா புரிகிறதா வசனம்? எவர்களை முன் குறித்தாரோ, God already choosed who? அவர்களை God called them. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். Those who called by God, ஆண்டவர் அவர்களை righteous people-ஆ மாற்றியிருக்கார், நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. Righteous people are now become a glorious people. Glorious people. தேவனுடைய மகிமையான ஜனங்களாக இருக்கிறோங்க. தேவனுடைய மகிமையான ஜனங்களாக இருக்கிறோங்க. தேவனுடைய மகிமையான ஜனங்களாக இருக்கோங்க. கர்த்தர் அழைத்த அழைப்பு, அந்த அழைப்பு தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அழைத்த அழைப்பு, அந்த அழைப்பு என்னை பரிசுத்தம் பண்ண அழைப்பு.
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னை நடத்துகிற அழைப்பு, அந்த அழைப்பு என்னை முன்குறித்த அழைப்பு, அந்த அழைப்பு என்னை நீதிமானாய் மாற்றின அழைப்பு. எத்தனையோ முறை நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தை, கேவலமான வார்த்தைகளை பேசினேன், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தேன், தேவன் பிரியப்படாத எல்லா விஷயத்தையும் செய்தேன். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், உன்னை நான் மன்னித்து திரும்பியுமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உன்னை நீதிமான மாற்றுகிறேன், நீ என்னிடத்துல வா. உன்னை நீதிமான மாற்றுகிறது மாத்திரமில்லை, நான் உன்னை க்ளோரியஸாக மகிமையாக மாற்றுறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய ஆண்டவர், இதுதாங்க நம்முடைய ஆண்டவர், இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். தேவன் விரும்புகிற அந்த க்ளோரியஸ், அந்த மகிமைக்குள்ளா வாங்க. அதான் பாடல் வழிகளில் பாடணும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாசி பெற்று எந்திடுவோமே. தேவனுடைய மகிமைங்க, தேவனுடைய மகிமை. இந்த டே 1 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். 21 நாள் ஜபத்தில், இந்த முதல் நாள் ஜபத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசினது தான். தேவ சமூகத்துக்கு வாங்க. You want to rebuild again your spiritual life. God wants to rebuild your spiritual life back. நீங்கள் விட்டதை திரும்பியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே வாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய பாண்டிங்குள்ளே கட்டப்படுங்க. கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார், கர்த்தர் மகிமையான செய்வார், கர்த்தர் மகிமையான செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஏனென்றால் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின வார்த்தை தான், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த 21 நாள் ஜபத்தில் மகிமையாக கிரியை செய்வார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நீங்கள் யூ வாண்ட் டு கம் பேக் டு காட். நீங்கள் திரும்பியும் தேவ சமூகத்துக்கு வரணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பியும் நீங்கள் வல்லமையாக கட்டப்படணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்துங்க, ஸ்ட்ரென்தன் படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த டே 1 எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீங்க. இந்த வார்த்தையின் மூலமாக வல்லமையாய் தேவன் இன்னும் அதிகமாய் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மகத்துவமாய், குடும்பத்தின் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், எந்த நிலையில், எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவீராக. மீண்டும் அவருடைய நிலைகள் கட்டப்படுவதாக. அவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனே நீர் முன்குறித்து, நீர் அழைத்து, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அழைத்து பரிசுத்தம் பண்ணி நீர் பெரிய காரியங்களை செய்கிற உன்னதமான தேவன். இவர்கள் வாழ்க்கையிலையும் அவர்கள் என்ன காரியத்தை இழந்திருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, திரும்பியும் யூ வாண்ட் டு ரீபில்ட் their life. You want to rebuild their life. You want to rebuild their life.
நீங்கள் திரும்பவும் கட்டி எழுப்பி அவர்களுக்கு தேவ மகிமையை க்ளோரியஸ் திங்க நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, தாழ்த்துகிறப்பா, நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.